ஸோ என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல 2 விஷயம். ஒன்று, நான் வந்து இன்ஃப்ளமேஷனை டேக்கிள் பண்றேன் த்ரூ ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலில். மேக் ஷுர் உங்க பாடி வந்து நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்ல இருக்கும். கம்ப்ளீட்டா உங்க சிஆர்பி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லோயஸ்ட் லெவல்ல இருக்கும். நோ ரிஸ்க் ஆஃப் எனி திங். நம்பர் 2, மெயினா 3 ஹார்மோன். ஒன்று வந்து இன்சுலின் அண்ட் IGF-1 லிவர்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் growth ஹார்மோன். 3வது எஸ்ட்ரோஜன். இது 3மே நம்ம ஃபுட்ல நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். இது 3மே அதிகமா இருக்கக்கூடாது. இருந்தால் உங்களுக்கு அது ஆபத்தை விளைவிக்கும். அது சந்தேகம் இல்லை. இது 3மே ஹார்ட் டிசீஸ், சிபிடின்னு சொல்லக்கூடிய கார்டியோவாஸ்குலர் டிசீஸை ப்ரொமோட் பண்ணும், ஹார்ட் அட்டாக் ப்ரொமோட் பண்ணும், கேன்சர் ப்ரொமோட் பண்ணும், ஸ்ட்ரோக்குக்கு வழி கொடுக்கும். அதனால இந்த 3 ஹார்மோனையுமே நம்ம உணவு முறையால் கரெக்டாக நம்ம மேனேஜ் பேலன்ஸ் பண்ணிட்டோமா, இந்த ஹார்மோன் மைக்ரோநியூட்ரியன்ட் லோடு தான் என்னுடைய பேசிக் ஐடியா ஆஃப் டேக்லிங் ஆல் த டிசீசஸ். அதனால தான் சொல்றேன், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோமா ஃபர்ஸ்ட் வரவே வேண்டாம். அதுதான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூருமாங்க. அது மாதிரி நம்ம அப்படியே தவிர்த்திடலாம். சப்போஸ் வந்துடுச்சு, கவலைப்பட வேண்டாம். ரிவர்ஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஈவன் ஒரு சில பேருக்கு வந்து அடங்காது. ஜெனட்டிக்கலி வெரி ஸ்ட்ராங் அந்த இது இருக்கிறவங்க, ஜீன் இருக்கிறவங்களுக்கு அடங்காது. அடங்கலைன்னா கூட கண்ட்ரோல் ஆகும். ஒரு 8 HbA1c 7 வரும். ஆனாலும் நம்ம பயப்பட வேணாம். அந்த 7 பண்ற டேமேஜ் பண்ணாது. ஏன்னா நம்ம இன்சுலின் எல்லாம் எவ்வளவு மினிமம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்றதுனால நம்ம பாடி வந்து அது என்ன பண்ணும்னா அதனால வரக்கூடிய விளைவுகள். ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, எனக்கு டயபெட்டிக் இல்ல, பிளட் பிரஷர் இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, எனக்கு எந்த விதத்திலும் எந்த ரிஸ்க்கும் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரிஸ்கி ஃபேக்டர்ஸ். இது இல்லாத இருக்கிறதுனால நீங்க சுகர் சாப்பிட்டுட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்டில் கேன்சர் வரும்.